இன்னைக்கு நம்ம என் கையில் கட்டியிருக்க ஒரு காஸ்ட்லியான ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். Amazfit GTS. ஸோ இந்த Amazfit GTS-ஐ 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 3 மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போவே ரிவ்யூக்கு வந்துருச்சு. வேறு ப்ராடக்ட்ஸ் வேறு டாபிக் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த Amazfit GTS-ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்னலாம் பாசிட்டிவ் என்னென்னலாம் நெகட்டிவ், இவங்க சொல்கிற அந்த காஸ்ட்லியான ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இதோட அன்பாக்சிங்கும் சேர்த்து இதே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். Amazfit இந்த கம்பெனி பற்றி சொல்லணும்னா இவங்க ஷவுமியோட சப் பிராண்ட். ஆனால் இந்தியாவுக்கு வர்றப்போ ஒரு செப்பரேட் பிராண்டாக தான் வந்தாங்க. இந்த கம்பெனியில் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸோ எல்லாத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ரைஸில் ரொம்ப லோ ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஹையர் எண்ட் வரையும் உங்கள் எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லையும் ஓரளவு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுது, ப்ரோ உங்கள் கையில் என்ன ப்ரோ ஸ்மார்ட் வாட்சை கட்டியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இந்த வீடியோவில் Amazfit GTR-ஓட அன்பாக்சிங் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் பாக்ஸில் கொஞ்சம் நல்ல டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. Amazfit GTR அப்படின்னு போட்டு கீழே சில கீ ஃபீச்சர் வந்து போட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக உள்ள நான் சொல்கிறேன். அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா Amazfit GTR இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாடல் நம்பர்லாம் போட்டிருக்காங்க. இது உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலவே Amazfit GTR வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் Amazfit GTR. பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் வாட்ச், கிளாசிக் வாட்ச் என்ன லுக் கொடுக்குமோ அதே மாதிரி டிசைன்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு ஃபுல்லி ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஓரமாக வைக்கிறேன். இது கடையில் பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. அண்ட் அது கூடவே கடைசியாக பாக்ஸ்க்குள்ள இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா தொலைச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சார்ஜர் மட்டும் தனியாக தரமாட்டுறாங்க. ஸோ அதனால் இதை பார்த்துக்கணும். இந்த சார்ஜரில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது Amazfit GTS-ஓ இல்லை இந்த G சீரியஸில் ஏதாவது வாட்ச் வாங்கியிருக்கீங்க, இல்லை வெளிநாட்டில் வாங்கினாலும் அந்த சார்ஜரை ஒரே இதில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ நான் Amazfit GTR-ம் வச்சிருக்கேன், GTS-ம் வச்சுக்கிறேன். ரெண்டுமே வந்து ஒரே சார்ஜரில் என்னால் சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு காமன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி காமன் சார்ஜர்லாம் ஸ்மார்ட் வாட்சுக்கு தரமாட்டாங்க. இவங்க கொடுக்குறது பெரிய அட்வான்டேஜ். இப்போ இந்த வாட்ச் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு கிளாசிக் ஸ்டைல் ஸ்மார்ட் வாட்ச். பார்க்கறதுக்கு லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்காக இருக்கும். அண்ட் இது ஒரு 47mm ரவுண்ட் டிசைனில் இருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச். முன்னாடி இருக்க டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 1.39 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே. இது ஒரு கலர் டிஸ்பிளே, ஃபுல் டச் டிஸ்பிளே, எல்லாத்தையுமே டச்சில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது கூடவே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபிசிக்கல் கீ கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டைமர் ஆன் பண்ண, பேக் வர, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ஃபிசிக்கல் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அடியில் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. அண்ட் இந்த வார் பார்த்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லெதர் தான். ஸோ இன்கேஸ் ஸ்ட்ராப் பிடிக்கல அப்படின்னாலும் கழட்டிட்டு ஈஸியாக மாற்றிக்கலாம், வேறு ஸ்ட்ராப் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஓவரால் லுக் அண்ட் குவாலிட்டி அண்ட் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெருசாக இதுலேயும் இந்த குறை கிடையாது. நிறைய தடவை கீழே விழுந்துச்சு, நிறைய தடவை இடிச்சிச்சு, எந்த இடத்துலையும் பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகலை, எதுவும் டேமேஜ் ஆகலை. அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாட்சில் இருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸ் இருக்குது. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 வாட்ச் ஃபேஸ் இந்த வாட்ச்லேயே அவைலபிளாக இருக்குது. இல்லை எக்ஸ்ட்ரா வேணும், தன்னோட ஃபோட்டோ வந்து வைக்கணும் அப்படின்னா Amazfit அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த வாட்சை சிங்க் பண்ணணும். அப்படி சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை ஆக்சஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னன்றதை ஒன்னொன்னா சொல்றேன். வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளோட ஃபேஸை வந்து வாட்ச் ஃபேஸாக வைக்கணும் அப்படின்னாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ வந்து நம்மளால வச்சுக்கிற முடியும். உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோ வாட்ச் ஃபேஸில் வைக்கிறது அப்படின்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். அண்ட் இந்த வாட்ச் ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் நடந்தோம், எவ்வளோ பேட்டரி லைஃப் இருக்கு, இப்போ டைம் என்ன, டேட் என்ன, நம்மளோட ஹார்ட் ரேட் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிற முடியும் வெளியவே. இந்த டிஸ்பிளேல கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும் அப்படின்ற ஸ்டெப் கவுண்ட், எவ்வளோ கேலரி பர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். இது எல்லா நாளுக்கும் பார்த்துக்கிற முடியும். ஓவரால் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆப்லையும் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா PAA, பர்சனல் ஆக்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பண்ணுற எல்லா எக்ஸசைஸ், எல்லா டேட்டா ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஓவராலாக எவ்வளோ கேலரி பர்ன் ஆச்சு, ஒவ்வொரு நாளும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்ற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்மளுக்குன்னு ஏதாவது டார்கெட் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. அதுக்கடியில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் இருக்குது. எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் ஹார்ட் ரேட் கொடுத்துருப்பாங்க, இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக காட்டுது.
ஏன்னா அந்த வாட்சை யூஸ் பண்ணி நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஆல்ரெடி Amazfit GTS யூஸ் பண்ணப்பையும் இதே பஞ்சாயத்து இருந்துச்சு. என்னன்னா ஹார்ட் ரேட் பிச்சுக்கிட்டு போகுது, 200 தாண்டி போய்கிட்டு இருக்கு. நான் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாலே 180 200 அப்படின்னு காட்டுது. ஸோ ராங்காக காட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கிடையாது. பொதுவாக ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலேயுமே கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்காது, ஆனால் அது ரொம்ப அதிகமாக காட்டுது. ஸோ ஹார்ட் ரேட் இருக்குது அப்படின்றத ஒரு ஃபீச்சராக வேணால் எடுத்துக்கலாமே தவிர கரெக்டாக இருக்குன்னா என்னால் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒர்க் அவுட் இருக்குது. மொத்தம் ஒரு 12 விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரன்னிங், ஜாகிங், அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வந்து நம்மளால் கவர் பண்ணிக்க முடியும். அதில் எவ்வளோ கேலரி பர்ன் ஆச்சு, நம்ம எவ்வளோ தூரம் ஓட்டிருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இன்கேஸ் ரன்னிங்லாம் போகிறோம் அப்படின்னா இதில் பில்டுனா ஜிபிஎஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜிபிஎஸும் ஓரளவு நல்லா அக்யூரேட்டாக இருக்கு. ஆனால் கம்பேர் தட் ஜிடிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிஆரில் கொஞ்சம் அந்த அக்யூரசி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கம்பேர் தட் ஜிடிஎஸ்ல ஓரளவு நல்லா இருக்கு, ஜிடிஆரில் ஓரளவு அந்த லைட்டாக அந்த அக்யூரசி மிஸ் ஆகுது. அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி, நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணோம், எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம், அதோட டேட்டா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கடியில் பார்த்தோம்னா வெதர் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 3 நாளைக்கு என்ன இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே வரிசையாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வெதர் எல்லாமே நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வெதர் என்னன்றதை கரெக்டாக காமிக்கும். அண்ட் அதுக்கடியில் பார்த்தோம்னா மியூசிக் கண்ட்ரோல், நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் கூகுள் பிளே மியூசிக் வந்து ஆன் பண்ணுறோம் இல்லை கானா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த சாங்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறது, பேக்வர்ட் பண்ணுறது, பிளே பாஸ் பண்ணுறது, வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன், நம்ம ஃபோன் அந்த ஸ்மார்ட் வாட்சோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைலில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அது எல்லாத்தையுமே நம்மளோட வாட்ச்லையும் வர வச்சுக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை கால் வருது அப்படின்னாலும் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். முக்கியமான கேள்வி எல்லாத்துக்குமே இதில் கால் வருமா, கால் அட்டன் பண்ணி பேச முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். கால் வருது அப்படின்ற மாதிரி அலர்ட் வரும், அது என்ன நம்பர், யார்கிட்ட வருது, அந்த கால் வந்து மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கலாம். ஆனால் அதை அட்டன் பண்ணி பேச முடியாது. ஏன்னா இதில் ஸ்பீக்கர், மைக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் கிடையாது. ஜஸ்ட் இவங்ககிட்ட இருந்து கால் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம், மிச்சப்படி வேறு எதுவும் யூஸ் கிடையாது. ஸோ இதை பற்றி கடைசியில் சில விஷயங்கள் பேசலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அலாரம், காம்பஸ், ஈவென்ட் ரிமைண்டர், அது போக டைமர், கவுண்ட் டவுன், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லா வாட்ச்லையும் இருக்கும்ல, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரி ஒன்று வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் அது கூடவே குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இதில் அவைலபிளாக இருக்குது. டக்குனு கீழே இருந்து கையை மேலே எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து வந்துடும். அதுக்கேற்றாப்புல சில விஷயங்களை செட் பண்ணிக்க முடியும். அண்ட் கடைசியாக சிஸ்டம் என்ன வெர்ஷனில் அந்த சாஃப்ட்வேர் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபைண்ட் மை மொபைல், இன்கேஸ் நம்மளோட ஃபோன் எங்கேயாவது வச்சிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் மை மொபைல் கொடுக்குறப்ப எங்கே ஃபோன் இருக்குது அப்படின்றத வைப்ரேட் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா Amazfit அப்படின்ற அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இதில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே என்னென்ன ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும், என்னென்ன ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, கால் வரலாமா, ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, போய் தண்ணி குடிங்க, போய் நடங்க அப்படின்ற மாதிரி ஐடியல் அலர்ட் இருக்கும், இதெல்லாம் ஆன் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ப்ளூடூத் 5 கொடுத்துருக்கனால கனெக்டிவிட்டியும் ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள ஸ்விம்மிங் பூல்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் வராது. 50 மீட்டர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நிறைய நாள் நான் மலையில நனைஞ்சிருக்கேன், தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு, வேணும்னே தண்ணிக்குள்ள போட்டுருங்க, அதனால பெருசா எந்த இஷ்யூ வந்ததில்லை. முக்கியமா ஸ்கிராச் ஆனதில்லை, அதான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி Amazfit GTS யூஸ் பண்ணேன், அதில் கூட லைட்டாக ஒரு ஸ்கிராச் வந்துச்சு. ஆனால் இதில் பெருசாக எந்த ஸ்கிராச்சும் இல்லை. அந்த வகையில் டிஸ்பிளே குவாலிட்டி, ஓவரால் பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் பேட்டரி லைஃப் அப்படின்னு வர்றப்ப தான் ஒரு சின்ன ஏமாற்றம். இதில் 24 நாள் பேட்டரி இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 7 நாள், மேக்ஸிமம் 10 நாள். சும்மா எனக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்றனால ஆமாம் 25 நாள் வந்துச்சு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. உண்மையிலே 7லேருந்து 10 நாள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்ப மொக்கையாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. அவங்க சொன்னதை கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா 10 நாள் அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு ஓரளவு அதிகம் தான். ஆனாலுமே இவங்க சொன்னது 24 நாள் எங்கே இருக்குது, 10 நாள், ஒரு வாரம் எங்கே இருக்குது, பாதிக்கு பாதி கூட வரமாட்டேங்குது அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஸோ பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் சார்ஜ் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்ப ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் பண்ணிக்கிற முடியுது. காமன் சார்ஜராக கொடுத்தது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த வாட்சுக்கு ஒரு சார்ஜர், இந்த வாட்சுக்கு ஒரு சார்ஜர் அப்படின்னு தனித்தனியாக எடுத்து தெரியறதுல ஒரே சார்ஜர் எடுத்து 2-3 வாட்சுக்கு வந்து போட்டுக்கிற முடியும். அந்த மாதிரி கொடுத்தது எனக்கு அட்வான்டேஜாக பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வேற யாராவது 2 வாட்ச் ஒரே வீட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ கடைசியாக ப்ரைஸிங் அப்படின்னு வர்றப்ப தான் இங்கே தான் லைட்டாக இடிக்குது. இதை லான்ச் பண்ண ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 16,000. இப்போ தெரியுதா நான் ஏன் இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னது. ஸோ இந்த வாட்ச் அனுப்பினோடனே எனக்கு ரிவ்யூ பண்ணவே மனசில் டே 15,000 16,000 இவ்வளோ தான் ஃபீச்சரா,
இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், கால் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு ரிவ்யூ பண்ணவே இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது வேறு வீடியோஸ் வந்துருச்சு, அதனால ரிவ்யூ பண்ணல. ஸோ இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 11,000 ரூபாய். ஸோ 11,000 ரூபாய்க்கு ஓகே தான். ஏன்னா 10,000 ரூபாய்க்கு Amazfit GTS வைக்கிறப்ப GTR 11,000 ரூபாய் அப்படின்றப்ப ஓகே. ஆனாலுமே 11,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஃபோனை வாங்கி நான் காலும் பேசலாம், டைமும் பார்த்துக்கலாம். இதுக்கு எதுக்கு தான் நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் இருந்துச்சுல, அப்போ மட்டும் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ ட்ரை பண்ணலாம் தேவைன்றவங்க. மிச்சப்படி இதை விட நல்ல ஸ்மார்ட் வாட்ச்லாம் இனி அடுத்தடுத்து வரப்போகுது. இன்னும் வெயிட் பண்ணி வாங்குறது அப்படின்னா வெயிட் பண்ணி வாங்கலாம். இப்போ உடனே வாங்குறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, தேவை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். 16,000 ரூபாய்க்கு ஓகே தான், அந்த வகையில் நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசாக இந்த இஷ்யூவும் கிடையாது. முக்கியமாக குவாலிட்டி நல்லா இருக்குது, கிளாசிக் லுக் இருக்குது. ஸோ எப்படி ரெட்மியோட சப்ராண்ட் Amazfit அப்படின்ற மாதிரி ரியல்மிலேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி வாங்குறவங்க பார்த்துக்கோங்க. இதான் என்னோட ரிவ்யூ. எனக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக வாங்குங்க, சூப்பராக இருக்குது அப்படிலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை ரெண்டத்தையும் பிரித்து சொல்லியிருக்கேன், சேர்த்தும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா Amazfit GTSக்கும் GTRக்கும் ஒரு கம்பேரிசன் வேணும், இல்லை வேறு ஸ்மார்ட் வாட்ச், ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அது எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பிள் வாட்சே கூட நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் ஆப்பிள் வாட்ச் போட்டதில்லை நினைக்கிறேன். நம்ம காசு போட்டு கூட வாங்குவோம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா. ஸோ ஒரு நல்ல ஹையர் அண்டில் ஹை குவாலிட்டியில் ஒரு செம்மையான ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்குறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.